நம்முடைய யூடியூப் சேனலை வந்து பார்க்குறவங்க ரொம்ப குறைவான பேர் தான். ஒரு 50, 60, 100 வர்றதில்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னால் வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டேன். ஆனால் அதுக்கு பின்னால் தான் தெரியுது, நாடு விட்டு நாடுகளில் என்ன செஞ்சிட்ருக்கு. அந்த கொஞ்சம் பேர் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு சகோதரி யூஎஸில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஒரு சிலர் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. ஆமாம், இங்கெல்லாம் பார்க்கல, அங்கெல்லாம் பார்க்குறாங்களேன்னு நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தேவ செய்தி கொஞ்சம் பேர்த்துக்கு போனாலும் வேறு நாடுகளுக்கு போகுதுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம இன்னைக்கு என்ன நாள்? ஆமாம், இவ்வளோ நாள் வந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் பேட் ஃப்ரைடே. இன்றைக்கி மட்டும்தான் என்ன ஃப்ரைடே? குட் ஃப்ரைடே. சிலருக்கு வந்து இது பெரிய வெள்ளி. இவ்வளோ நாள் இருந்ததெல்லாம் என்ன வெள்ளி? சின்ன வெள்ளி. சோத்திரம். நம்ம எண்ணங்களை நிறையா என்ன பண்ணிக்கணும், இது வந்து கவர்மெண்ட்டே நியமிச்சிருச்சு, காலண்டர்லேயே அப்படி என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் குருத்தோலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க எல்லோரும். ஆமாம், வருஷம் இதெல்லாம் இதுக்கு தான் பேர் பாரம்பரியம். இதுக்கு தான் பேர் என்னங்க? பாரம்பரியம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, நான் அப்படி பண்ணுறதில்லை. அது பண்ணிக்கிட்டு இருக்கிற காலங்களில் அப்படிப்பட்ட சபைக்குள் இருக்கும்போதே அதில் எனக்கு என்ன கிடையாதுங்க, உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் இப்போ என்ன என் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நான் உங்களை நடத்துகிறேன். நான் ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க செய்கிறத நாம் தவறுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன கிடையாதுங்க, ரைட்ஸ் கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ இயேசு சிலுவையில் இல்லை. அல்லேலூயா. அதனால் நீங்கள் யாருமே என்ன பண்ண வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பு சட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் கருப்பு துணியை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எப்போவோ அவர் கல்லறை திறந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கல்லறை திறந்தே தான் இருக்குது. இயேசு ஒருவர் மாத்திரமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்த பொழுது சிலர் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினாங்கன்னு வசனத்தில் இருக்குது. அவர் மரிக்கும்போது சில பரிசுத்தவான் மரித்து போன பரிசுத்தவான்கள், சில மனிதர்கள் எழுந்து பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணாங்களாம், அநேகருக்கு காணப்பட்டார்கள் எழுதியிருக்குது. ஆனால் அவங்களாம் மறுபடியும் ஒரு நாள் என்ன ஆயிட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவையினுடைய மகனை கர்த்தர் உயிரோட எழுப்பினார். ஆனால் அவர்களெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் மரித்து போனார்கள். ஆனால் என் இயேசு அந்த மரணத்தை ஜெயித்து உயிர் தெளிந்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய், ஆமென், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர், அவர் ஏற்கனவே போன வாரம் நம்ம ஒரு வசனம் படிச்சோம்ல, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான அவர். பரலோகத்திலிருந்து இறங்கினார், இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். அந்த 33 வருஷம் வாழும் போதுமே அவர் எங்கே தான் இருந்தாருங்க, பரலோகத்திலும் இருந்தார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அந்த வசனம் இருக்குது. ஆமாம். அதே போல இப்போ இயேசு பிதாவின் வலது பரிசத்தில் இருந்தாலும் என் இருதயத்திலே உட்கார்ந்து இருக்கிறார், என் ஆவியோடு கலந்திருக்கிறார், என் உணர்வோடு கலந்திருக்கிறார், என்னோடு நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. நான் ஓடும்போது அவர் என் கூட ஓடி வருகிறார், நான் உட்காரும்போது அவர் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், நான் வேதனைப்படும்போது அந்த வேதனையில் அவரும் பங்கெடுக்கிறார். நான் சந்தோஷப்படும் போது அவரும் சந்தோஷத்தில் பங்கெடுக்கிறார். ஏனென்றால் அவர் என் உயிரின் உயிரான நண்பர், என் உயிருக்கு உயிரான என் அன்பு சகோதரன். ஹல்லேலூயா. எங்க மூத்த அண்ணன் அவர் தான். சத்தமா சொல்லுங்க. இந்த பூமியில் இருக்கிற அண்ணன் சீர் செய்யணுங்கிறதுக்காகவே தங்கச்சி அக்கா வேண்டாமா, புரியுதுங்களா?
அப்படி அண்ணன் தம்பியோட பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் என்ன பண்ணணும், சீர் செய்யணும். அதனால் இது அவ உறவை எதையாவது ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. அல்லேலூயா. என்னையே இவ்வளோ நாள் அப்பா அப்பான்னு சொன்ன, இன்னைக்கு அண்ணாங்கிற. அவரை இயேசுவை அனுப்பினவர் நமக்கு யாரு, பிதா. இயேசு பிதாவை என்னன்னு கூப்பிட்டாரு, அப்பான்னு கூப்பிட்டாரு. நீங்க அவரை என்னன்னு கூப்பிடுறீங்க, அப்பான்னு கூப்பிடுறீங்க. அப்ப இயேசு உங்களுக்கு யாரு, அண்ணே. அல்லேலூயா. அவர் அண்ணனுக்கு அண்ணே, அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அம்மா, எல்லாமே அவர் தான். எல்லாம் என்ன பாட்டு பாடுவீங்க ஆரம்பிச்சுன்னா, பாட்டு பாடக்கூடாது நம்ம. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. சரி, இப்படி பாட்டு பாடுனா இந்த யூடியூப்பில் கேட்குறவங்க அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சு விடுவாங்க. நம்ம வசனத்துக்கு வருவோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். திரும்ப சொல்லுங்க, இயேசு. நம்ம சோகமாக வெள்ளிக்கிழமைய குட் ஃப்ரைடேவை சோகமாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், சோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நீங்கள் நினைக்கலாம் இப்படி, ஏண்டா குட் ஃப்ரைடே அன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து எங்கள் கூட பேசக்கூடாதா அப்படின்னா, நான் கொண்டாந்து அங்கே இணைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இணைப்பார். அல்லேலூயா. ஆமாம். இதில் நமக்கு இயேசுவினுடைய மரணத்தினுடைய செய்தி நமக்கு இங்கே இருக்குது. அவர் மரித்ததினால் நமக்கு, அவர் உயிர்த்ததினால், மரித்ததினால் உயிர்த்ததினால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுங்க? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி யாரு? மனைவி. யார்கிட்ட வர்றாங்க? எலிசா. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவங்கெல்லாம் யார்? மற்றவங்கெல்லாம் குட்டி 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 தீர்க்கதரிசி. சின்ன தீர்க்கதரிசி. சார் இருக்கட்டும். இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன ஆகிட்டாருங்க? இறந்து போயிட்டார். என்ன கவனிக்கணும், நீங்கள் வசனத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசிங்கிறவர் யார்? அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசிங்கிறவர் யார்? நிறைய கருத்து சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஆண்டவருடைய இருதயம் என்ன? ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு சொல்லுவார். அதை அப்படியே கொண்டு வந்து அவங்க இருதயத்துக்குள்ளே வச்சிடுறது. அவன் தான் யாருங்க? தீர்க்கதரிசி. தாவீது தப்பு பண்ணிட்டான். ஆனால் ஆண்டவரால் அதை என்ன பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. இப்போ தாவீதை குறித்து ஆண்டவருடைய இருதயம் என்ன பண்ணுதுங்க? வேதனைப்படுது, விசனப்படுகிறது. ஐயோ, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டானே, இவனை சரி பண்ணியே ஆகணும். என்ன பண்ணணும்? அடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை அவருக்கு. சரி பண்ணணும். இன்னைக்கு பிரியமானவர்களே,
நான் இங்கே நின்று ஒரு வேளை என் ஆதங்கத்தில் பேசியிருந்தேன், ஒரு வேளை மனசு யாருக்கா சங்கடப்பட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு சில நேரங்களில் நீங்கள் லேட்டாக வர்றது என்னை ரொம்ப காயப்படுத்துது. அதனால் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். அந்த பாதிப்பு தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசிட்டேன். யாரையும் அப்படி நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி குத்தி காட்டணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அப்படி செஞ்சேன் அப்படின்னா நான் ஆண்டவருக்கு செய்கிற துரோகம் அது. அதனால் நீங்கள் 1-2 பேர் லேட்டாக வந்திருந்தா அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணலாம், நான் கண்டிக்கலாம். 95% நீங்கள் எப்படி தான் வர்றீங்க லேட்டாக. நீங்கள் மோளைப்பள்ளியிலேருந்து வந்தவங்க மட்டும்தான் முதல்ல சபையில் உட்காந்துருக்குறாங்க. மரகதம்மா முதல்ல வந்தாங்க. எந்த ஊருமா நீங்கள்? எங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு? சங்ககிரிக்கு அந்த பக்கம் 6 மைல். எத்தனை பஸ் பிடிச்சிங்க? 3 பஸ். எத்தனை மணிக்கு இங்கே சபைக்குள்ளே வந்தீங்க? 9 மணிக்கு சபைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ நான் பேர் சொல்லி கேட்பேன், கோச்சிக்க கூடாது. சுதாமா, உங்களுக்கு வண்டி எத்தனை வண்டி இருக்குது? என்னென்ன வண்டி வச்சுருக்கிறீங்க? கார் 1, பைக் 1. எது கொடுத்துருக்குறாரு? சுகமாக போயிட்டு வர்றக்கா? யோசிங்க, சிந்திங்க. ஒரு வயசான அம்மா, எந்த சப்போர்ட்டும் கிடையாது அந்த அம்மாவுக்கு. அந்த ஐயா கொடுக்குற பென்ஷனில் அந்த ஒரு கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அங்கே ஏதோ ஒரு சபைக்கு அவங்களுக்கு அங்கே போக தெரியாதா? இருந்துட தெரியாதா? 3 பஸ்ஸை பிடிச்சி ஆராதனைக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? உட்கார்ந்துருக்குறாங்க. மோலிபுலி இருக்கிற ஜனங்க 8 மணிக்கு போன் அடிக்கிறாங்க, ஐயா நாங்கள் ரெடி ஆகிட்டோம். 8:30 அடிச்சிங்க. காரணம் என்னங்க? என்ன சொல்லுங்க, என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன வரப்போகுது? இப்போ நான் போகும்போது ஆளுக்கு 1/2 பவுன் கொடுத்து அனுப்ப போகிறேன். அப்படியா? மோலிப்பள்ளியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் 6 பவுன், மரகத அம்மாவுக்கு 1 பவுன் செயின், அப்படி தானே கொடுத்து அனுப்ப போகிறேன் நான். சொல்லுங்கம்மா. இல்லை, இப்போ ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனே உங்களுக்கு ஏதாவது பலன் தெரியுமா? உடனே எந்த பலனும் அவங்க அப்படி தேடி வந்ததனுடைய விளைவை உடனே அவங்க எதுலேயும் அனுபவிக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது அது. அதே மாதிரி லேட்டாக வர்றீங்கல்ல, உங்களுக்கும் இந்த லேட்டாக வர்றதனுடைய விளைவு உடனே உங்களுக்கு என்ன செய்யாதுங்க? தெரியாது. ரெண்டுமே தெரியாது. அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். நேரமாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பலன் தெரியுமானுங்குது, லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் விளைவு தெரியுமானுங்குது. அதனால் நம்மளை யாரும் என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல. வேணாம், கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு 9:30 மணி ஆராதனைக்கு 9:15 உள்ளே ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க, மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 வாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதுக்கு மேலே நான் உங்களை எப்படி கேட்டுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கவனிங்க, தீர்க்கதரிசி அந்த இருதயத்தை, ஆண்டவருடைய இருதயத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறவன்? மனுஷனுக்கு கொடுத்து அவனை நல்வழிப்படுத்தி அவனை சீர்படுத்துகிறவன் தான் யாருங்க? தீர்க்கதரிசி. அவன் ஒருவேளை கத்தி எடுத்து வெட்டிடுவான். ஆகாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான ராஜா. எலியா போய் நிற்கிறக்கே சில நேரத்தில் என்ன பண்ணாருங்க? பயந்து ஓடி ஒளிஞ்சவர். ஆனால் ஆண்டவர் போய் சொல்லுன்னு சொல்லும்போது என்ன பண்ணாருங்க? போய் நின்னார், அங்கே போய் நின்னார். இவன் தான் தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்ன ஆயிட்டாரு? இறந்து போயிட்டார். இறந்த மனுஷன் நல்லபடியாக இருந்திருக்கலாம். என்ன பண்ணிட்டு போயிட்டாரு? சொல்லுங்க, யாரு? தேவனுடைய இருதயத்தை வாங்கி மற்றவனை திருத்துற ஒரு ஆளு தன்னை திருத்திக்கல. என்ன சூழ்நிலையும் எனக்கு தெரியாது, வேதத்தில் அங்கெல்லாம் எழுதப்படலை. என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமையே என்ன போயிட்டாருங்க? செத்து போயிட்டார்.
இதனுடைய விளைவு இப்போ என்ன பண்ணுதுங்க? 2 கடன் கொடுத்தவன் இப்போ அந்த மனைவி கிட்ட வந்து உன் 2 பிள்ளையையும் உன் புருஷன் வாங்கின கடனுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என் வீட்டுக்கு அடிமையாக நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். யாருடைய தவறு யாரை பாதிக்குது? தகப்பனுடைய தவறு பிள்ளைகளை பாதிக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரியாமையே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோங்க, அதனால் எங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்புமே வராது. கர்த்தர் என்ன பண்ணிடுவாருங்க? என் பிள்ளைகளை காப்பாற்று. நமக்கு தான் வசனம் தெரியுதே, என் மனைவி வீட்டோரத்தில் இருக்கிற கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம். இதனால் நான் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், இந்த வசனத்தை ஒரு 100 தடவை நாங்கள் அறிக்கையிடுவோம். கர்த்தர் இந்த வசனத்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நான் சொல்கிறேன், நம்மளாம் சாதாரண விசுவாசிங்க. ஆனால் அவன் யாருங்க? தேவனுடைய இருதயத்தை பார்த்தவன். ஜனங்களை தேவனுடைய இருதயத்துக்கு நேராய் திருப்பின ஒரு மனிதன் செய்த ஒரு கேர்லெஸ் வாழ்க்கை, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக். என்ன பண்ணிட்டாருங்க? கடன் வாங்கிட்டார். கடன் வாங்கிட்டு, வாங்கினது கூட தப்பு நான் சொல்ல மாட்டேன், கடனை என்ன பண்ணல, கட்டல. அது சாபம். சாபம் அது என்ன பண்ணுது? யாரை பாதிக்குது? பிள்ளைகளை பாதிக்குது. நீங்கள் ஒருவேளை கடன் வாங்காதவங்களாக இருக்கலாம், நீங்களும் ரொம்ப நல்லவங்க. நான் இங்கே கடன் என்கிற வார்த்தையோடு நான் வரல. ஒரு தகப்பனுடைய ஒரு செயல், அது எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல் அவர்களை மாத்திரமல்ல, அவருடைய மனைவியை மாத்திரமல்ல, அது பிள்ளைகள் வரைக்கும் அடிமைப்படுத்தக்கூடிய வல்லமையுடையது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் பிசாசனுடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்கும் போது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவி பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற வயதில் முதிர்ந்த ஒரு நபர் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்ததியை அந்த சாபம் பாதிக்கிறது. இங்க அந்த நிலைமையில தான் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் உங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க, உங்க வாழ்க்கை முறையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க. இவன் ஏன் கடன் வாங்கி இருப்பான் சொல்லுங்க? கடன் வாங்கினதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா வெடிஞ்சு போயிடும். ஒரே வார்த்தையில் சொல்லலாம், கடந்த கால தவறு. என்னங்க? கடந்த காலத்தில் செய்த தவறு, அல்லது மணி மேனேஜ்மெண்ட் தெரியல. இன்னைக்கும் பாருங்களேன், சிலரெல்லாம் இருக்காங்க, அப்படி கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, திருச்செங்கோட்டுக்குள்ளே போயிட்டு வான்னு சொல்லுங்க, போயிட்டு சாயங்காலம் வர்றதுக்குள்ளே எல்லாமே என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். இவங்ககிட்ட எத்தனை கோடியை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாதுங்க, வச்சிருக்க கொடுக்க மாட்டார் கடவுள். மணி மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாத ஒரு நபருக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க? ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு என்ன வேணும் ஆண்டவரே? இந்த மணியை மேனேஜ் பண்ணுற ஞானம், அறிவு, ஆற்றல் எனக்கு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் என்ன தவறு பண்ணான், ஏது பண்ணான், எப்படி பணத்தை செலவழித்தான், ஏன் கடை வாங்கினா, ஹாஸ்பிட்டலுக்காக கடை வாங்கினானா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கா கடை வாங்கினானா, துணிமணி எடுக்கிறதுக்கா கடை வாங்கினானா, வீடு வாங்குறதுக்கா கடை வாங்கினானா, எது வாங்கினானோ தெரியல. ஆனால் எங்கே மாட்டிக்கிட்டான்? கடலில் மாட்டி செத்து போயிட்டான். செத்து போன உடனே அவனோட போயிருக்கணும்ல. அவன் செஞ்ச மிஸ்டேக்கு யாரை பாதிக்குது? பிள்ளைகளை பார்க்குது. அவன் யாரு? ஆவிக்குரியவன். நல்லா கவனிக்கணும். இவன் யாருங்க?
சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்மலாம் என்ன நமக்கு திமிருனா, நான் யாரு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வசனம் நல்லா எனக்கு தெரியுது. அதனால நாங்கள் அப்படி எங்கே போயிடுவோம்? ஓன்னு உலகத்தில் என்ன பண்ணிடுவோம்? வேண்டாமா, வேண்டாம். உன்னுடைய சிந்தனை முதற்கொண்டு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அளந்து வைத்திருக்கிறார். நினைவுகளுக்கும் பலனை கொடுக்கிற கர்த்தர், சிந்தனைகளுக்கும் பலனை கொடுக்கிற கர்த்தர். வேதத்தில் ஆதாரம் இருக்குது. எடுத்து பேசிக்கிட்டு இருந்தா நேரம் பத்தாது. உங்களுடைய சிந்தனைக்கு கூட என்ன உண்டு? ஜட்ஜ்மெண்ட் உண்டு. தப்பான ஒரு காரியத்தை யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. தப்பான காரியத்தை ஒன்று பேசுறீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அது தேவனை துக்கப்படுத்துது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே இருக்கா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன மீடியாவில் கிறிஸ்தவன் என்ன பண்றான்? ஒரு ஊழியக்காரனை தப்பு தப்பா பேசுறான். இயேசு அப்படி பேசுவாரா? சொல்லுங்க. நமக்கு தெரியல, தெரியாத விஷயத்தை நாம் எப்படி பேசுறோங்க? அதுக்கு காது, மூக்கு, கண்ணு, ஐயோ எவ்வளோ வைக்கிறோம், எவ்வளோ மேக்கப் போடுறோம். பேசவே கூடாது. தெரியலன்னு என்ன சொல்லணும்? நான் பார்க்கலங்க, எனக்கு தெரியாதுங்க. நேற்று அப்படி தான் போயிருந்தேன். ஒரு பெரிய காரியத்துக்கு கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஒரு அம்மா, வயசான அம்மா பேசுனாங்க. அவெல்லாம் எவ்வளோ ஆட்டம் ஆடுனா? உனக்கு ஆடுனது தாம்மா தெரியும். அவன் எத்தனை வாலிபனை போதை பொருள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறான்னு உனக்கு தெரியுமா? ஏங்க, அவன் என்ன வேணாலும் செய்யிட்டுங்க. அரெஸ்ட் ஆகும்போது ஒரு பொம்பளையோட இருந்தானுங்க. ஏம்மா நீ போய் பார்த்தியா? நான் பார்க்கலீங்க, எல்லாம் வீடியோவில் போட்டதா சொன்னாங்க. எந்த வீடியோவில்மா பார்த்த? எந்த வீடியோவிலும் பார்க்கல. பார்க்காம எதுக்கு பேசுகிற? பார்க்காம பேசுனா உனக்கு நியாய தீர்ப்பு தெரியுமா? வாயவே திறக்கல மறுபடியும். அல்லேலூயா. தெரியாத விஷயத்தை என்ன பண்ணாதீங்க. இந்த மறுபடியும் எதுக்கு அதை பேசுகிறோம்? நம்ம தேவையில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளையும் வகையறுக்கிற தேவன். சொல்லுங்க. எத்தனை பேர் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறீங்க? எல்லாருமே போயிருக்கிறீங்க. காய்கறியை கூறு கட்டி வச்சிருப்பாங்க. கத்திரிக்காயை அவரைக்காய்க்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களா? சொல்லுங்க. போட மாட்டாங்க. புடலங்காய் தனியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நீ நல்ல புடலங்காய் ஒரு பக்கம் இருக்கும், நீட்ட புடலங்காய் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டுமே அவங்ககிட்ட தனித்தனியாக வச்சுருப்பாங்க. வகை வகையாக அவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த கூறு எடுத்தால் 10 ரூபா, இந்த கூறு எடுத்தால் 15 ரூபா. ஏமா? இது கொஞ்சம் சின்னதுங்க, இது கொஞ்சம் பெரு. என்ன பண்ணுறாங்க அவங்க? பிரிக்கிறாங்க. எதை? கண்ணில் பார்க்குற அந்த அறிவை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கங்க? பிரிக்கிறாங்க. என் ஆண்டவர் உன் நினைவுகளை வகை வகையா புட்டு வச்சிருக்கிறாராம். யோசிச்சு பாருங்க. நம்மளாம் எவ்வளோ துணிகரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குதுங்க? அப்படி துணிகரம், சாதாரணமாக இருக்குது. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், நான் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது கத்தி மேலே நடக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கம்பி மேலே நடக்கிற வாழ்க்கை. இதெல்லாம் வாழ முடியலன்னா திரும்ப நான் சொல்கிறேன், உங்கள் இந்து மார்க்கத்துக்கு, பழைய மார்க்கத்துக்கே போயிடுறது நல்லது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுது, ஒருவன் ரட்சிக்கப்பட்டு அவனுக்குள்ளுக்கிற ஆவியெல்லாம் கர்த்தர் துரத்துனதுக்கு பிற்பாடு அந்த பேய் போயிருமா. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எல்லாருக்குள்ளே என்ன இருந்துச்சுங்க? பேய் இருந்துச்சு. நான் இன்றைக்கி 3/4 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி தெரியல. பேய் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்களா? துரத்திட்டார். ஆனால் அந்த பேய் வனாந்தரத்தெல்லாம் சுற்றி அலைஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணும்? நான் விட்டுட்டு வந்த ஜேக்கப்புக்கிட்டே என்ன பண்ணுவேன், நான் எங்கேயும் நமக்கு இடம் கிடைக்கல, வனாந்தரம் அப்படின்னு ஜேக்கப்புக்கிட்ட வருமா. இந்த ஜேக்கப்பு
நினைவு சரியில்லை, பார்வை சரியில்லை, பேச்சு சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை, நடக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே உள்ள பார்க்குமா, ஆண்டவர் உள்ள என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. மாளிகையா இருக்குது, ஆனால் செயல்பாடுகள் எல்லாம் என்னுடையதா இருக்குது. அதனால இது நான் ஒருத்த மட்டும் இருந்தா பத்தாது, இன்னொரு 7 பேர்த்த போய் என்ன பண்ணிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வரேன்னு இன்னும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து அவனுக்குள்ள குடியிருக்குமா. ஒன்னையே தாங்க முடியலையா? கவனிங்க. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணுங்க. ஹலோ, பயமா இருக்குதா? எத்தனை பேர்த்துக்கு பயமா இருக்குது? அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நம்மளை வழி நடத்திட்டு போறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை. இந்த ஆவியானவரோடு இணைஞ்சு இருக்கிறவங்களுக்கு இந்த பயமெல்லாம் வரவே வராது, இந்த பிரச்சனையே இருக்காது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த கர்த்தரோடு இசைந்து வாழாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால தான் இத்தனை தடுமாற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வம்பு தும்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கிறது? நம்ம ஐயோ சுமக்க முடியலையே. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் சேர்த்து இந்த வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அது உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியையும் என்ன பண்ணும்? பாதிக்கும். பாருங்க, இவன் பாவம் செஞ்சிட்டான், என்ன பண்ணிட்டாங்க? கடன் வாங்கிட்டான், செத்து போயிட்டான். பிள்ளைகளை வந்து என்ன பண்ணிட்டு போறாங்க? பிடிச்சிட்டு போறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ ஆண்டவரேன்னு யார்கிட்ட வர்றாங்க? எலிசா கிட்ட வர்றாங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எல்லாம் கவனிக்கணும், இது அங்க நடந்த கான்வர்சேஷன். இப்ப நமக்கு நான் சொல்றேன், இவ யார்கிட்ட போனா? யார்கிட்ட போனாங்க? ஒரு தீர்க்கதரிசிகிட்ட. தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாருங்க? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய இருதயத்தெல்லாம் மக்கள் மனுஷன்னு சொல்லக்கூடியவர். தேவன் தீர்க்கதரிசி தேடி போறா. இப்ப அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். என்ன இருக்குது? சொல். அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க பிரச்சனையோடு நீங்க போறீங்கல்ல, ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்பாரு? உன் உள்ளம் எப்படி இருக்கிறது எனக்கு சொல்லு. உன் இருதயம் எப்படி இருக்கிறது எனக்கு சொல்லு. உன் பேச்சு எப்படி இருக்கிறது எனக்கு சொல்லு. நாம் என்ன சொல்றோம்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன். நாம் எப்படிங்க சொல்றோம்? நம்முடைய இருதயத்தை முழுசுமா ஆண்டவர்கிட்ட திறந்து சொல்றோமா? எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் பிரச்சனை வந்தப்ப அப்படித்தான் சொன்னேன். அவன் அவ்வளோ அக்கிரமம் பண்ணுனா, அவள்லாம் கொலக்கட்டியாட்ட நல்லா தான் இருக்கிறான் ஆண்டவரே. நான் சாகிற வரைக்கும் ஊழியத்தை செய்யறேன்னு சொல்றேன், எனக்கு அல்சர் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போன அந்த டாக்டர் ஒழுங்கான மருந்து கூட எனக்கு என்ன செய்யலாமே கொடுக்கல. அவனை கூட நீங்க என்ன பண்ணல, கண்ட்ரோல் பண்ணி. ஆனால் என்ன தெனாவட்டா வாழ்றான். என் காலில் எழுந்திரிச்சோன்னே சாராயத்தில் டாஸ்மார்க்லேயே வாய் கொப்பளிக்கிறான். அவனுக்கெல்லாம் அல்சரும் வரல, ஒன்றும் இல்லை. என்ன ஆண்டவரை நீங்கள் பண்ணுறீங்க? நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நான் எவ்வளோ ஊழியம் பண்ணுறேன் தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன் தெரியுமா? அப்படி நான் எதெல்லாம் எடுத்து வச்சேன்? என்னுடைய சுய நீதியை நான் எடுத்து வச்சேன். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கல. 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறான். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், நான் என்ன பண்ணுறேன்? தசமாவும் கொடுக்குறேன்.
நான் தானம் தர்மம் பண்ணுறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன். நம்ம ஒரு நாள் கூட உபவாசம் பண்ணுறதில்ல. நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன். நான் எவ்வளோ நேர்மையாக நடக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன். இவன் செய்கிறதெல்லாம் எடுத்து அடுக்கிறான். ஆமாம், தேவனை நோக்கி என்ன பண்ணுறானுங்க தைரியமா? அவன் செய்கிறதெல்லாம் உண்மை, எதுவுமே அது பொய்யே, சொன்னதெல்லாம் உண்மை. ஆனால் ஒருத்தன் வானத்துக்கு ஏறெடுக்கிற கூட என்ன கிடையாதுங்க, துணியாமல் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு இந்த பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறான், தன்னை தாழ்த்துகிறான். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரசங்க ஏன் குத்துது? பெருமை. என்ன எப்படி சொல்லலாம்? என்னங்க, இங்கே நின்று கடுமையான வார்த்தை வரும்போது ஏன் வலிக்குது சொல்லுங்க? ஏன் கோபம் வருது? ஏன் ஆதங்கம் வருது? தாழ்மை இல்லை. நீ கணவன் பொண்டாட்டியை கண்டிக்க முடியலீங்க, பெத்தவங்க பிள்ளைகள் என்ன பண்ண முடியலீங்க, கண்டிக்க முடியல. நாகபாம்பு மாதிரி சீர்றாங்க. என்ன கிடையாது அவங்க வாழ்க்கையில எல்லாம் சொல்லுங்க? தாழ்மை இல்லை. எங்கள் அப்பாலாம் என்ன சாட்டையில் இழுத்தார் அடி. ஆமாம், மகா குடிகாரர், மகா குடிகாரர். ஆனால் கண்டா என்ன பண்ணுவோம்? பயப்படுவேன். ஒரே ஒரு பேண்ட் தான் +2 போட்டிருக்கும்போது எடுத்து கொடுத்தாரு. அவ்வளோ கொடூரமான வாழ்க்கை. +1 வந்து தான் காலில் செருப்பு போடுறேன், கெஞ்சி கெஞ்சி. எல்லாரும் செருப்பு போட்டிருக்காங்க, எனக்கு என்ன இல்லை, செருப்பு இல்லைப்பா. ஒரு செருப்பு எடுத்தேன்னா அந்த பாத்ரூமில் ஸ்லிப்பர் போடுவோம்ல, அந்த செருப்பு எடுத்து கொடுத்தார். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா? பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. பேண்டை கழட்டிட்டு கோமணம் தான் கட்டணும். பேண்ட் போட்டிருந்தா சாட்டை வந்துடும். கண்டபடி பேசுவார், திட்டுவார். பயந்து இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி என்ன பண்ண முடியலைங்க, மிரட்ட முடியல, மிரட்ட முடியல. மிரட்டினா அது எங்கே பண்ணிடுதுங்க, பிச்சுக்கிட்டு வேற எங்கேயோ ஓடு. ஏன்? என்ன இல்லை, தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை. ஹல்லேலூயா. அந்த அந்த தகப்பன் தான். அவன் குடிகாரனாக இருந்தாலும் என்னை படிக்க வச்சது அந்த தகப்பன் தான். அவர் குடிகாரனாக இருந்தாலும் அந்த ஒரு செருப்பை எடுத்து கொடுத்தது யாரு தான்? பக்கத்து வீட்டுக்காரனை எடுத்து கொடுப்பான். சொல்லுங்க, பக்கத்து வீட்டில் போய் கேட்க முடியுமா, எனக்கு செருப்பு வேணும்னு, எனக்கு சட்டை வேணும்னு கேட்க முடியுமா? அந்த தகப்பட்ட தான் கேட்க முடியும். இதெல்லாம் சொன்னால் எப்படி இருக்குது நமக்கு சொல்லுங்க? வெறுப்பா இருக்குது. என்ன இல்லை, தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லைன்னா கிருபை இல்லைங்க வாழ்க்கையில், கிருபை இல்லைங்க. தாவீது சொல்கிறான், அவன் ஒரு அரசன், ஒரு சக்கரவர்த்தி. சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவனுக்கு பணிஞ்சு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளியும் வைரோத்தியம் வைடூரியத்தையும் எல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு என்ன கொடுக்குறாங்கங்க, கப்பமாக கட்டுறாங்க. அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி. சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவன் யாருங்க, ராஜாவாக இருக்கிறான். ஆமாம், எந்த நாட்டு மேலே யுத்தம் எடுத்தாலும் அவனுக்கு ஜெயம், போகிற இடத்துலலாம் வெற்றி. ஆனால் அந்த ராஜா சொல்கிறான், நீதிமான் என் தலையில் வந்து என்ன பண்ணணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சா நீதிமான் என் தலையில் வந்து என்ன பண்ணணும், சத்தமாக சொல்லுங்க, கொட்டணும். சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணணும், கொட்டணும். அதான் விரும்புகிறான் அவன். அப்படி கொட்டும்போது எனக்கு என்ன, நான் அதை எப்படி நினைப்பேன் தெரியுமா, என் தலை மேலே எண்ணெய் ஊற்றுறதுக்கு சமமாக நினைப்பேன் நான். ஏன்னா 3 முறை அவன் தலையில் எண்ணெய் ஊற்றப்பட்டுச்சு. 3 முறையும் அவனுக்கு உயர்வு 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 உயர்வு. எண்ணெய் ஊற்றப்படும் போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டுச்சுங்க, உயர்த்தப்பட்டுச்சு. அப்போ நீதிமான் என்னை கடிந்து என் தலையிலே கொட்டும் போது நான் என்ன செய்யப்படுவேன்,
உயர்த்தப்படுவே. அல்லேலூயா. இந்த பயம் நமக்கு இருக்கணும். இந்த பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் அப்போ தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம ஆண்டுகிட்ட போகும்போது எப்படி போகிறோம்? ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எப்படி போகிறோம்? நம்ம மற்றவங்ககிட்ட வெளிப்படுத்தும் போது, ஊழியக்காரங்கிட்ட வெளிப்படுத்தும் போது நாம் எப்படி நம்மளை வெளிப்படுத்துகிறோம்? கணவன் மனைவி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு வரட்டுமே, யாராவது இப்படி யாரும் வர்றதில்லை. வந்தா உதாரணத்துக்கு சொல்கிறேன், முருகனும் பாப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன், அவங்க வீட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த பாப்பா என்ன சொல்லும்? நான் இப்படி எங்கள் வீட்டுக்காரரை செவட்டை காட்டி ஓங்கி ஒன்று விட்டேங்க, அதனால் அவருக்கு கோபம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுமா? சொல்லுமா? சொல்லுங்க. சொல்லாது. அவர் என்ன சொல்லுவார்? நான் இப்படி தப்பு பண்ணணுங்க, அதனால் இந்த பாப்பாவுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சுங்க அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் ஃபுல்லாக யார் மேலே தப்பு சொல்லுவார்? மனைவி மேலே. மனைவிமாருக்கு பூரா யாருக்கு மேலே தப்பு சொல்லுவாங்க? கணவன் மேலே. இப்போ இது ரெண்டையும் விசாரிச்சா உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. கடவுளே வந்து தேடணும். அப்படி சொல்லுவாங்க. இல்லைங்க, என்ன உண்மையோ என்ன செய்யுங்க, அதை அப்படியே சொல்லுங்க. அல்லேலூயா. யதார்த்தமானதை பேசுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது யதார்த்தமான வாழ்க்கை, கௌரவத்தை தேடுற வாழ்க்கை இல்லை. என்னங்க? நான் இந்த இடத்துல பேசும்போதெல்லாம் நான் யதார்த்தமாக தான் பேசுகிறேன். இதனால் என் கௌரவமெல்லாம் எந்த இடத்துலையும் குறைஞ்சு போகிறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அல்லேலூயா. என்னை ஒருத்தரை மதிக்கிறாங்க, என்னை ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிறாங்கனால எனக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கீழே போட்டுருவாங்கன்னு தெரியும். என்னம்மா, நம்மளை தூக்கி வைக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? கீழே போடுவாங்க. அதனால் தூக்கி வைக்கிறாங்கன்னு பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நம்மளை கொட்டுகிறாங்கன்னு சொல்லி வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லேலூயா. என்னை அவர் பார்க்கிறார், என்னை அவர் நியாயம் தீர்க்கிறார். நான் அவருக்கு முன்பதாக நான் உண்மையாக இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுங்க. எங்கிட்ட கோபம் இருக்குது ஆண்டவரே, எங்கிட்ட கசப்பு இருக்குது ஆண்டவரே, எங்கிட்ட பொறாமை இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் என்னை விட்டு என்ன செய்யணும்? நீங்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அம்மா இந்த சம்பவத்துக்கு வருவோம். நம்ம இங்கே அவ என்ன சொல்றா? எங்கிட்ட ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை. சரி, அப்படியா? சரி, இப்போ என்ன பண்ண தெரியுமா? அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் என்ன சொல்றாரு? என்னதான் இருக்குதாம்மா? சரிம்மா, என்னதான் இருக்குது? என்னதான் இருக்குது? ஒரு கூட எண்ணெய். போ, உன் தெருவில் எல்லார்கிட்டையும் போய் என்ன பண்ண? வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. இதுக்கு வேறு அர்த்தமெல்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ரட்சிக்கப்படாத ஆத்மா. அதுக்கெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்படி பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் காண்பிச்சு கொடுக்கல. இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் அயல் வீடுகள்லாம் போய் என்ன பண்ண? வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி, வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கி எங்கே வைக்கணும்? வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். என்ன வாங்கணும்? போய் வெறும் பாத்திரங்கள். அந்த பாத்திரம் சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்குமா? எப்படி வேணுமா இருக்கலாமா? ஏங்க, அதில் போய் எண்ணெயை, உங்கள் குடத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து வாருன்னு சொல்லும் போதே அவன் மனசில் என்ன வந்திருக்கும்? பெரிய பாத்திரமா கேட்பாளா, சின்ன பாத்திரமா கேட்பாளா? சொல்லுங்க. அப்போ இவளுக்கு கொடுத்துருக்குறாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கொடுத்துருக்காங்களா? அண்டாவை கொடுத்துருப்பாங்களா? போனியை கொடுத்துருப்பாங்களா? அன்னைக்கு என்ன பாத்திரம் இருந்துச்சோ அவங்க நடைமுறையில் அந்த பாத்திரத்தை பூரா
கொடுத்துருப்பாங்களா? ஆமாவா? கவனிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு நீங்கள் ஏன் போய் பக்கத்து வீட்டில் போய் ஒரு ஸ்பூன் காப்பி தூள் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க. ஒரு 10 ரூபா கடன் கேளுங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போறதுக்கு கூட நமக்கு யோக்கியது இல்லை. இன்னும் சொல்லட்டுமா, நான் ஒரு சில விசுவாசிங்க பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து ஒரு ரூபா கொடுக்கிட்டு கேட்கற கூட என்ன கிடையாதுங்க. சத்தமா சொல்லுங்க, என் காதில் கேட்கல. அவ்வளவு உத்தமர்கள், அவ்வளவு நல்லவங்க. நாங்கள யாரு கூடமே எதுவுமே வச்சுக்க மாட்டோமுங்க. நாங்கள் உண்டு, பொழப்பு நல்லா தான் இருக்கும். நீ உண்டு வேலை ஒன்று அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் கிறிஸ்துவின் அன்பா? சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம இவ்வளோ சத்தம் போட்டு சபை நடத்திட்டு இருக்கிறோமே, பிரச்சனை எதுவுமே இல்லை. ஏன் தெரியுமா? நான் பெருமையாக சொல்ல மாட்டேன். இங்கே இருக்க எல்லாரும் கூடவும் தாய் பிள்ளையாக பழவறேன் நான். நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு மாறு வேஷம் போட்டுட்டு வந்து சர்வே எடுங்க, இந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு கேளுங்க. நல்லவனா கெட்டவனா அது முக்கியம் இல்லை. அவங்களுடைய இருதயத்தை நம்ம கவர்ந்து இருக்கிறோமா? அவங்களுடைய இருதயத்தில் நாம் இடம் பிடித்து இருக்கிறோமா? இல்லைன்னா நீ கிறிஸ்தவனா வாழ்றது வேஸ்ட்டு, வேஸ்ட்டு. தேவ அன்பே உன் இருதயத்தில் சுத்தமாக என்ன கிடையாது, இல்லவே. எனக்கு அவங்களாம் பிடிக்காதுங்க. என்னங்க இப்படி சொல்லி சொல்லி ஒருத்தர் செத்தே போயிட்டார் மோலிப்பள்ளியில். வீடு கொடுத்தாரு, கேன்சரில் சுகமானார். இங்கே சபைக்கு வரும்போது அவருக்கு தொண்டையில் என்ன கேன்சர் அப்படின்னாருனா ரத்தம் 1 டம்ளர் வெளியே வரும். கென்னடி பிரதர் தான் அவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டார். சாப்பிடவே முடியாத ஒரு ஆள், பசிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கை காசை போட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு அவருங்க, ஒரு பொட்டலம் சாப்பாட்டை வாங்கி கொடுத்தா 1 டம்ளர் சோறு திங்க முடியாத ஒரு ஆள் ஒரு பொட்டணத்தை பூரா என்ன பண்ணிட்டாருங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டார். சுகம் கிடைச்சிருச்சு. அடுத்து கொரோனா வந்துருச்சு, சபை நடத்த முடியாது, வீடு சந்திக்கு போகிறோம். அப்புறம் அப்படியே ஒரு சப்பாட்டு சத்தம் கேட்டு அதை கேட்டு அதை கேட்டு ஒவ்வொருத்தராக அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, வந்து சேர்ந்து அங்கே ஒரு சபையை உருவாயிடுச்சு. அவர் ஒரு வீட்டை என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டார். நல்ல மனுஷன். திடீர்னு அந்த வீட்டை விற்றுட்டார். அவருடைய பொருளாதார சூழ்நிலை, அதை நம்ம தப்பாகவே சொல்ல கூட. இப்போ வேறு அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு அம்மா, அவங்க 7th டேவுக்கு போகிறவங்க, நம்ம சபைக்கு வர்றவங்களும் இல்லை. ஐயா, முதல்ல மலரம்மா வீட்டில் தான் போய் ஆரம்பித்தோம். அது ரொம்ப குறுகணமான இடமா இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஊழியத்துக்குன்னே எங்கள் ஹால் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், வீட்டில் ஒரு ஹால் கட்டி வச்சுருக்கிறோம், தயவு செஞ்சு எங்கள் ஹாலில் வந்து என்ன பண்ணுங்க, நடத்துங்க ஐயா அப்படின்னு அவங்க கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால அவங்க வேறு சபையாக இருந்தாலும் அவங்க இடத்துல போய் என்ன பண்ணுறோம், நாம் ஆராதனை நடத்தணும், நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்னும். ஆனால் அந்த வீட்டு இவர் வாசலை தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போகணும். ஐயா, கர்த்தர் எவ்வளோ சுகம் கொடுத்துருக்கிறாரு, உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கிறாரு, கேன்சர்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, விடுதலை கொடுத்துருக்கிறாரு, வாங்கையா ஜெபத்துக்கு. இல்லைங்க, அவளுக்கு எனக்கும் ஆகாது. அவளுக்கு கடைசி வரைக்கும் இதே பேச்சு, அவளுக்கு எனக்கும் ஆகாது, அவளுக்கு எனக்கும் ஆகாது, ஆகாது ஆகாது ஆகாதுன்னு போய் கடைசியில் காலு 2 ஆகாமல் போயிடுச்சு. சுகரில் காலெல்லாம் என்ன ஆகி போச்சுங்க. நல்லா இருந்த மனுஷனுக்கு பொத்தன்னு வீங்கி கடைசியில் பரிதாபமாக செத்து போயிட்டார். என்ன காரணம், என்ன காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம், கடவுளால் சுகமாக்க முடியலையா? ஜபத்தை நடத்திட்டு திரும்பி வரும்போது சொல்கிறேன், ஐயா காலம் 2ஐயும் பாருங்கய்யா, இப்படி வீங்கி போச்சுங்கய்யா கால் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்கள் தொண்டைக்குள்ள இருந்த கேன்சரை சுகமாக்கின ஆண்டவருக்கு இந்த காலை சுகமாக்க முடியாதா? அதுதானே அப்படின்னாரு. அதுதானே, அதனால் ஆண்டவர்கிட்ட குறையில்லை, உங்ககிட்ட தான் போவாங்கய்யா. கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்க முடியல, ஏற்றுக்கவே வேண்டாங்க. யாரு மேலேயும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. எருக்களங்கோலில் கூட முழங்கு இருக்கலாம், நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க, பகை.
வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரோடும் எப்படிங்க நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவன் சொல்கிறார், அண்டை வீட்டில் போய் என்ன பண்ணு, போய் வாடகைக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லலை. இன்றைக்கி நம்மக்கிட்ட சொல்கிறா அப்படி தான் சொல்லணும். போய் அண்டை வீட்டில் பாத்திரம் வாங்கினா நம்ம என்ன சொல்லுவோம், அவள் கொடுக்க மாட்டாளுங்க. சரி, இந்த செல்லம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வா, அவளும் கொடுக்க மாட்டாளுங்க. சரி, இந்த ராசாத்தி வீட்டில் போய் வாங்க, அவள் அதுக்கு மேலே கொம்பிங்க, எனக்கெல்லாம் அவள் சப்போர்ட்டே பண்ண மாட்டான். இப்படியே நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை அப்படியே என்ன பண்ணாளுங்க, நிறைவேற்றி வீடு பூரா என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டா, வெறும் பாத்திரங்களாய் நிறுத்தி விட்டாள். அல்லேலூயா. அப்போ அவ கடங்காரியாக வாழ்ந்திருந்தாலும், ஒரு சாப கட்டுக்குள்ளே வாழ்ந்தவளாக இருந்தாலும், அவள் எப்படி வாழ்ந்திருக்கிறாளுங்க, தாழ்மை, எல்லாரோடும் இணக்கம். சொல்லுங்க, எல்லாரோடும் இணக்கம். கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய மனதுள்ள பிள்ளைகளோடு அவள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இணங்கி வாழ்ந்திருக்கிறார். நீங்கள் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, ஒரு கணம் யோசிங்க, நீங்களே யோசிங்க. நீங்கள் இப்படி வாழ்கிறீங்களா? சொல்லுங்கள், வாழ்கிறீங்களா? நான்லாம் அவள் வீட்டுக்கு சொல்லுங்க, அப்படி இருக்கு, அந்த மனநிலை இருக்கா? இருக்கக்கூடாது. அது நல்ல மனநிலை இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, இனிமேல் தான் விஷயம் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 4வது வசனத்தில் பாருங்க, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். இப்போ என்ன பண்ணணும்னா, உன் பிள்ளையோடு சேர்ந்து என்ன பண்ணணும், கதவை பூட்டிக்கணும். பூட்டிக்கிட்டு எண்ணெயை மொண்டு என்ன பண்ணணும், பாத்திரத்தில் ஊற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் காலி ஆகாது. ஆகவே நீ மோந்து என்ன பண்ணணும், ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ இது எது குறிக்குது, எண்ணெய்னா என்ன குறிக்குது, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ந்த விசுவாசிங்க, அபிஷேகம். ஸ்தோத்திரம். என்னங்க, அப்போது உங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ குடும்பமாக, நீ 3 பேர் தான் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் 3 பேர் தான் இருக்கிறாங்க, கணவன் இறந்து போயிட்டார். இப்போ நம்ம வீட்டில் கணவர்கள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் விட்டுருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணணும், கதவை பூட்டி உட்காரணும். எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் ஏதுங்க.